இந்த ஒலியில் சொல்லப்படுகின்ற அனைத்து சம்பவங்களும் இவர்கள் சொல்லுகின்ற பைபிள் வேத வசனத்துக்கு அவர்களுக்கு தெரிந்த எதிர்கருத்துக்கள். பைபிள் வசனம் அப்படி இல்லை, இது பொய் என்று சொல்கின்ற எதிர்வசனத்துக்கு ஒரு கருத்து பரிமாற்றமே ஒழிய இவர்கள் யாரையும் இதில் இன்சல்ட் பண்ணியோ அல்லனா ஒரு நல்லதற்கு எதிராக சொல்வதாகவோ அல்லனா ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதல்ல என்பதை மிக அன்போடு தெரியப்படுத்துகிறோம். பைபிள்ல பழைய ஏற்பாடு என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற அன்புடைய வேடம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக நிழலாட்டமாக இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற எபிரேய வேதமாய் எழுத்துக்களில் சொல்லப்பட்டுள்ள அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், ஆதியாகமம் முதல் மோசே நியாயப்பிரமாணம் இன்னமாய் பழைய ஏற்பாடு முடிகிறது வரைக்கும் அதை தொடர்ந்து புதிய ஏற்பாடு வருகிறது. இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள இஸ்ரவேல் சமூகத்தில் யூத வம்சத்தில் பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு, ஆபிரகாம் முதல் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி எப்படி வந்தது என்று மிக தெளிவாக அதில் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என போற்றப்பட்டார். ஆகவே கிறிஸ்தவர்கள் அந்த ரெண்டையுமே தங்களுக்குரியது என்று சொல்வதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் இதனுடைய மையத்தில் இருக்கிறது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் உண்மை அல்ல. அந்த வசனத்தை இயேசு சொன்னதாகவே, அவர் வாயில் சொன்னதாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த வசனம் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியுள்ளது. இவர்கள் தற்போது நம்பியிருக்கின்றதான ஒரு மார்க்கத்திலே ஒரு கதைக்கு, அதாவது ஸ்திரத்தன்மையற்ற அவர்களுடைய கடவுளின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற பகுதிகளும் இருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயு 21வது அதிகாரத்துல 15-16 வசனங்களை வாசிக்கிறேன். அதாவது இயேசு செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து இயேசுவை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்ற வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? அதாவது இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, என்னை பற்றி தான் இருக்கிறது என்று இயேசுவே சொல்வது போல இந்த இடத்துல எழுத இதுல இருப்பது. இவர்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15-16 சொல்கிறார். அதே மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. இந்த சம்பவம் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இருப்பதை இவர்களுக்கு தெரியாது என்பதை நான் நினைக்கிறேன். இதை நான் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் இருக்கிறது. இது இவர்களுக்கு புரியாதது ஏன்? இவர்கள் தங்களை பாஸ்டர்கள் என்று வரை சொல்லிக்கொண்டு அதிலே முரண்பாடு வந்ததினால் இங்கே வந்தோம் என்று சொல்கிறார்கள். இதில் இவர்களுக்கு என்ன தெரியும் என்பதுதான் இந்த இதிலே சொல்கிறோம். இந்த வசனம் எங்க இருக்குன்னு பாப்போமா? யூதர்களுடைய தலாக் புத்தகம், அதாவது பழைய ஏற்பாடு, அந்த புத்தகத்துல சங்கீதம் 8:2 இருக்கிற அந்த வசனத்தை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. சங்கீதம் 8:2 2ஆம் வசனத்தை மட்டும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்களுக்கு புரியாததற்கு யார் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரிந்தது இவ்வளவுதான். இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே கழுதையின் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதையின் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழம், திராட்சை பழம், திராட்சை குலை, எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களிடத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை, அல்லனா ஒரு இஸ்ரவேல் நாட்டிலே எருசலேம் பகுதியிலே மக்கள் மகிழ்ச்சி அடை இருந்திருக்கும் போது ஏன் குழந்தைகள் ஏன் இதில் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள்? எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். இது இவர்களுக்கு புரியாததற்கு என்ன செய்ய முடியும்? அவர்கள் புரிந்த சம்பவம் அவ்வளவுதான். சரி, இந்த சங்கீதம் 8:2
தொடர்ந்து வாய்ச்சோம்னா இது இயேசுக்கு பொருந்துமா பொருந்தாதன்றத தெரிஞ்சு போகும். கண்டிப்பா. ஆனா சங்கீதம் 8:1 வசனங்களை வாசிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய குழந்தைகள் பாலர்கள் வாயினால் பலன் உண்டு பண்ணீர் என்று சங்கீதக்காரன் ஆகிய தாவீது ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் என்பதை இவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதிலே மிகுந்த மனசுக்கு சங்கடம். காரணம், இவர்கள் பைபிளில் உள்ள சம்பவங்களை இவர்கள் ஏற்பதில் பிரச்சனை. அதில் இருக்கின்ற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறி உள்ளதை ஏற்பதிலே இவர்களுக்கு பெரிய மனப்பிரச்சனை. இது உலகின்ற இதை யாரோ இவர்களுக்கு என்ன செய்து இதெல்லாம் பிரச்சனை என்று சொல்லி அனுப்பிவிட்டு, நீங்கள் மேடையிலே இருந்து நீங்கள் 2 பேரும் கண்டுபிடித்தது போல இதை சொன்னுங்கள் என்று ஏதோ அவர்களுக்கு பரிசுகளும் காணிக்கைகளும் கொடுத்து அனுப்பிவிட்டுரு. எனவே அவர்கள் இப்படி மேடையிலே ஒரு ஸ்க்ரீனு முன்னாக அமர்ந்து ஒரு பெரிய சேரும் போட்டு பைபிளை தான் கைக்குள்ளே வச்சு என் அழகாக பைபிள் ஒரு பாஸ்டர் வாசிக்கிற போல் அழகாக வாசித்து இதே வாசிக்கின்ற புஸ்தகங்கள், அதாவது அரபி பைபிள் இருக்குது, அதை இப்படி இவர்களால் வாசிக்க முடியுமா? நிச்சயமாக வாசிக்க தெரியாது. சரி, மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே வரும்போது அவர்கள் எருசலேம் சமூகம் ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசு 2 பேரை சொல்லி, அது உங்களுக்கு எதிரே கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை குட்டியாக மரியை கொண்டு வருவீர்கள். இதையெல்லாம் அந்த சம்பவங்கள் அதில் இருக்கிறது. இதிலே 4ஆம் வசனம் பார்க்கும்போது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இது எங்கே நடந்திருக்கிறது என்றால் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இதனுடைய இதை நாம் பார்க்க முடியும். ஆக இதில் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி வருகிறார். முன்னே உள்ள மக்கள் முன்னடப்பார் பின்னடப்பார் தாவீதுகுமாரன் ஓசன்னா என்று சொல்கிறார்கள். மரக்கிளையில் விழிக்கிறார்கள். துணிகளை அதன் வழியிலே விரித்து அவர்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த சம்பவங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வரும்போது அங்கே தேவாலயத்தில் பிரவேசித்த போது ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களையும் கண்டு அவர்களை புறாவிற்கிறவர்களை ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்படிப்பட்ட இதிலே சில தீர்க்க தரிசன வசனங்கள் இருப்பதை இவர்களுக்கு சில இடங்களில் இருப்பது இவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ 1-2 பகுதிகள் இவர்களுக்கு புரியாமல் இருக்கும்போது இதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இது ஒன்றும் இல்லாதது போலேயும் பொய் போலேயும் இவர்கள் இங்கு வந்திருந்து அதை விரோதமாக சொல்கிறார்கள் என்றால் இதற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். ஒன்றில் இவர்களுக்கு ஏதாவது காணிக்கைகள் எங்கிருந்தால் கிடைத்திருக்கும், அல்லது இவர்கள் வேண்டுமென்றே பைபிளுக்கு விரோதமாக விவாதிக்கிறவர்கள் போல இருக்கும். எதுவோ எப்படி இருக்கட்டும், பைபிள் சரியான விதத்தில் தான் பயணிக்கிறது. இதற்கு முன்பின் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது என்றால் பைபிளை தெளிவாக படித்தால்தான் இது புரியும். அடுத்தது, இதை மனுஷ பிரகாரமாக நீங்கள் விவாதித்து அறிய வேண்டுமானால் இதற்கு சொல்கின்றது போல கிரைஸ்ட் ஜெனரேஷன் செபஸ்டின் புன்னாக்கால் என்பவர் இருக்கிறார். இன்னுமாய் ஸ்ரீலங்காவிலே டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்பவர் இருக்கிறார். ஸ்ரீலங்காவிலே சுரேஷ் ராமச்சந்திரன் டாக்டர் என்பவர் இருக்கிறார். இன்னும் சாட்சி என்ற அமைப்பு பிரிவிலே பிரதர் வெங்கடேசன், இன்னுமாய் ஜெரி தாமஸ் இருக்கிறார். இன்னும் டிஜே இதிலே வேதாகமத்தை விவாதிக்கின்ற வைடியம் அமைப்பினர் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடமே இதை பற்றி பேசியிருந்தால் அதற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக உங்களுக்கு தந்திருப்பார்கள். நீங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ பெரிய வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் போல மேல் இருந்து கொண்டு நீங்கள் இதற்காக ஒரு பெரிய சிரமம் நேரம் எல்லாம் ஒதுக்கி இப்படி வருவது சரி, அது உங்களுக்கு நன்மையாக தெரியுமா இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் பைபிள் இருப்பதற்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தால் அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக சொல்கிறோம். ஆனங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரையும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும்
கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இதனுடைய அர்த்தம் அது உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியாது. அவன் ஒரு மனுஷனுக்கு கீழே எல்லாமே இருக்கிறது. சொல்லப்போனால் காட்டு விலங்குகள் கூட ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி அவன் இருக்கிறான். அதாவது சொல்லப்போனால் நவீன உலகத்திலே சர்க்கஸ் முறைக்கு போயாச்சுன்னு சொன்னால் சிங்கத்தை ஒரு மனுஷன் அடக்கி ஆளுகிறான். இன்னுமாய் புலி, எருமை, இந்த யானை, இப்படிப்பட்ட வனவிலங்குகளை, கொடுமையான வன விலங்குகளை ஒரு மனிதனாக அடக்கி ஆளுகிறான் என்பதுதான் உண்மை. இதுவும் கூட உங்களுக்கு இதை என்னதான் நீங்கள் யோசிக்கவில்லை. இதை யாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருந்தா இதையே நீங்களே என்ன செய்யணும், இப்படி ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை கண்டுபிடித்ததாக சொல்வீர்கள். சரி, ஓகே. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்க. சரிதானங்க, கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் பூமி எங்கும் மேன்மை உள்ளது. வேறு ஒரு கடவுளுடைய நாமமோ அல்லனா ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மத பிரிவிலிருந்து இன்னொரு அங்கிருந்து ஒரு கடவுளை பிடித்து கொண்டு வந்து அதை பெரிதுபடுத்தினதாக எந்த ஒரு சம்பவமும் உங்களால் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் 3600 இன்று முதல் 3600க்கு மேற்பட்ட 3800 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்திலே மோசே தீர்க்கதரிசியினால் கொண்டு வரப்பட்ட சம்பவங்கள் இன்று வரைக்கும் புதிய ஏற்பாட்டிலே சொன்னதும் பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்தும் நிறைவேறி கொண்டு இருப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கிபி 6ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு குறைசி மதத்தில் பட்ட ஒரு யுவாவு கண்டுபிடித்த எந்த காரியங்களும் அது இஞ்சிலும் தோராவிலும் இருந்து சிட்டாக்கப்பட்டது என்பதை மிகவும் ஆணித்தரமாக திட்டவும் தெளிவுமாக சொல்ல முடியும் என்பதே உண்மை. இந்த சங்கீத முழுமையா படித்தோம்னா இறைவனுடைய மகத்துவங்களை பற்றி ஃபுல்லா சொல்லிடும். சரிதானங்க, பைபிள் சொல்ல போட்டால் கர்த்தருடைய படைப்பையும் அதனுடைய மகத்துவங்களையும் தான் பைபிள் திட்டம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதில் மாற்றுக்கிறதுக்கு எந்த இடமுமே இல்லை. அதாவது இப்போ நீங்கள் சொல்லி சங்கீதத்தில் இருக்கிறது என்று அது கூட அடிஷனலாக சொல்ல போனால் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கேயும் இதே சம்பவங்கள் இருக்கிறது. இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் இருக்கும். உங்களுக்கு தெரிந்தது இந்த ஒன்று தான் கண்ணில் பட்டது. அதனால் அதுவும் கூட சொல்லிவிட்டு அது இல்லை, அது பொய், நிழலும் இல்லை, நிழலாட்டவும் இல்லை என்று நீங்களாக ஒரு கற்பனை கதைகளை உருவாக்கி வைத்துவிட்டு நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். சரி, இருக்கட்டுமே, பார்ப்போம். நீங்கள் தற்போது சார்ந்திருக்கிறதான உங்கள் மதத்தில் உட்பட்ட அந்த கடவுளுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் அவருக்கு ஸ்திரத்தன்மை இருப்பதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்லித்தர வேண்டும் என்றால் சூரா அல் சபாபு 33:52 அதை இதில் ஒரு சம்பவம். இனிமேல் உனக்கு வேறு ஸ்திரீகளை கல்யாணம் செய்ய அனுமதியும் இல்லை, இவர்களுக்கு பதிலாய் வேறொரு மனைவி ஏற்படுத்த அனுமதியும் இல்லை என்று இருக்கிறது. இன்னுமாய் சூரா தக்ரீம் 66:5 நீங்கள் படித்தால், பத்னிமாரே, நீங்கள் விவாக மோசனம் செய்தால் வேறு மனைவிகளை தருவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் இதில் எது அல்லாஹ்வின் வாக்கு என்பதை அல்லது நீங்கள் பின்பற்றுகிறதான ஒரு கடவுளின் வாக்கு என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது அனுமதி இல்லை என்றும் இருக்கிறது, இன்னொன்று அதே இடத்துல அனுமதி இருக்கிறது என்று சொல்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒன்றுக்கொன்று முரணான காரியங்களை எடுத்து வைத்துவிட்டு இது சரி என்று இதை நீங்கள் வருங்காலங்களிலே மெய்ப்பிக்க வரப்போகிற இந்த ரெண்டையும் சொல்லுவீங்களா என்ன தெரியாது. சரி, இருக்கட்டுமே. நீங்கள் ஒரு காலத்திலே நீங்கள் போதகராயிருந்தீர்கள், பாஸ்டராயிருந்தீர்கள், பைபிளை படித்தீர்கள், மக்கள் உங்களிடம் ஜெபிப்பதற்காக வந்திருப்பார்கள், அவர்களுடைய பணத்தை நீங்கள் சாப்பிட்டிருப்பீர்கள், நீங்கள் நல்ல முறையில் இருந்திருக்கிறீர்கள். இப்போது அது தவறு என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லி இன்னொரு புதிதாய் ஒரு மதத்திலே சார்ந்து அதற்கு நீங்கள் சரி தீபாராதனை காட்டுவது உங்களுக்கு நல்ல முறை தெரியும். அதனால தான் இந்த சூரா அல் சாபு 33:52 சூரா தக்ரீம் 66:5 நீங்கள் குறித்து பார்த்து நீங்கள் தற்போது சார்ந்திருக்கிறதான அந்த கடவுளுக்கு ஸ்திரத்தன்மை என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலாக உங்களுக்கு இன்னும் அறிய வேண்டுமானால் வேத வசனத்தை தெளிவாக வியாக்கியானம் செய்கின்றவர்கள் இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் தெளிவாக புரிந்து விவாதிக்க வேண்டும் என்று அன்போடு தெரியப்படுத்த